ஹாய் ஆல், இன்றைக்கி ஆபர்ஜின் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் கடலை மாவு, உப்புத்தூள், மஞ்சத்தூள், ஆம்ச்சூர் பவுடர், மிளகாத்தூள், இன்னும் வீட்டிலே பொடித்த தனியா, மிளகு, ஜீரகம் எல்லாம் போட்டு பொடித்த பொடி, அதெல்லாம் போட்டு நல்லா கட்டி தட்டாமல் கிளறிக்கணும். இப்போ ஆபர்ஜின் வந்து பிக் ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கணும். திக்காக இருக்கணும், கொஞ்சம் ரொம்ப திக்காக வேணாம், ஒரு மீடியம் திக்காக, ரொம்ப தின்னாக இல்லாமல் கட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் ஷேப்பு நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. இது ஒரு சைட் டிஷ் மாதிரி தான். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம சைட் டிஷ்ஷாக கொடுக்கலாம். வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஆபர்ஜின் டஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து தண்ணி எதுவுமே பட வேண்டியதில்லை. அப்படியே டஸ்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா நல்லா உள்ளே ஊறிடும். அதுக்கப்புறம் ஃப்ளாட்டு தோசைக்கல் இல்லாட்டி தவா, பேன் இது மாதிரி போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ திருப்பி போட்டு ஒவ்வொரு பக்கமும் வெந்தோடனே திருப்பி சிம்லேயே வச்சு போட்டுட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.